ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம். மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது 14/5/2024 14/6/2024 வரலும் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி, அதில் பார்த்தாலேனால் சுக்கிரனும் புதனும், ரிஷபராசியில் சூரியனும் குருவும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கா. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் இந்த மாதத்தை சித்திரையிலிருந்து வைகாசிக்கு மாறுறார். அதனால தான் நம்ம ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம். 14ஆம் தேதி பிறக்கிறது. பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. ஏன்னா 30லேருந்து 40 24 நாள்லேருந்து 45 நாள் வரலும் உண்டான நாட்களில் மாறக்கூடியவை. இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார் 20/5/2024. இன்றைக்கி சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு புத பகவானும் போகிறார் 24ஆம் தேதி. இந்த மாத கடைசியில் பார்த்தோம்னா 31ஆம் தேதி 31/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த மாதத்தில் மாத கடைசி ஆகும்போது 6, அதாவது தமிழ் மாதத்து கடைசி அப்படின்னு பார்க்கும்பொழுது 9/6 அன்னைக்கு மிதுனத்தில் புதனும், 14/6 அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கிரனும் மிதுனத்துக்கு வந்துடுறார். இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் பெரிய விசேஷம். பௌர்ணமி, எல்லா பௌர்ணமிகளும் மிகவும் பெரிய ஏற்றம். ஏன்னா ஒளி பெருக்கிய நாள், ஒளி பொருந்திய நாள். இந்த பௌர்ணமியில் பிறந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஆளுமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எப்பொழுதுமே சூரிய சந்திரனுக்கு 180 பாகையில் இருக்கிற பொழுது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த வாட்டி வைகாசி பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். குருவும் சூரியனும் இருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால் ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வைகாசி விசாகம் சொல்கிறோம். அதற்கு பிறகு 24ஆம் தேதி 23ஆம் தேதி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகம். அதுவும் கோவிலெலாம் எல்லாமே திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும். அதற்கு பிறகு 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி. 24ஆம் தேதிக்கு அப்புறம் 28/5 அன்னைக்கு பார்த்தேன்னா 28/5/2024 அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கோம். சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். சித்திரை மாதத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஹிணி நட்சத்திரம் வரலும் வரக்கூடிய இந்த 8 பாதங்களை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுக்கு முதல்ல பார்த்தோம்னா 6/6/2024 அன்னைக்கு, அதாவது 3/6/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா 3ஆம் தேதி, ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். 9 மணி 5 நிமிஷமா, 9 மணி 5 நிமிஷத்துலேருந்து 10 மணி 35 நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். இந்த 1 மணி நேரம் 30 நிமிஷம், அதாவது 90 நிமிஷங்களில் 18 நிமிஷமாக பிரித்து 5ஆக பிரிச்சுக்கிறோம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது, கண் விழித்து காலை கடன்களை செய்கிறது. அதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு கடவுளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு 18 நிமிஷம், போஜனம் பண்ணுறது 18 நிமிஷம், அதற்கு பிறகு தாம்பூலம் தரிப்பது 18 நிமிஷம், கடைசி 36 நிமிஷம் மிகவும் ஏற்ற விஷயம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகப்பிரவேசமோ வாசக்கால் ஊன்றதோ புதுசாக மன அடிக்கோல் படுறதோ இதெல்லாம் பண்ணலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாளில் பார்த்தேலையானால் நித்திரை விடும் நேரத்தில் இந்த கடைசி 36 நிமிஷத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். அப்போ வந்து திதி வார தோஷங்கள் கிடையாது, அஷ்டமி நவமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ராகு காலம் யமகண்டம்லாம் கிடையாது. அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம். இது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறது ரொம்பவும் நல்லது. 6/6/2024 ஜூன் 6ஆம் தேதி பார்த்தோம்னா அமாவாசை, வைகாசி அமாவாசை வருது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் தான். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் எனக்கு தொடர்பு கொண்டோடனே உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சீங்களே ஆனால் உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனாரின் பெயரை அனுப்பிச்சிங்களே ஆனால் உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு, அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது பாத சந்தி இருக்கா, கிரக சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன். இதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல அவரோட வீட்டிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். பொதுவாகவே 8ஆம் இடத்துல ராசிநாதன் மறைந்தால் ஒரு சின்ன பயம் இருக்கும். நம்ம வெற்றி பெறுவோமா, வெற்றி பெற மாட்டோமான்லாம் பயம் இருக்கும். ஆனால் ராசிநாதனே 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால அது பெரிய ஏற்றம். அதுக்கு தோஷம் இல்லைன்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் மறைஞ்சு இருக்கிறதுனால அந்த ஒரு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் மறைந்திருக்கு. அதாவது சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு. ஏற்கனவே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தன காரகனான தனஸ்தானத்தை பார்க்கறது பெரிய ஏற்றம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறதுனால உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான திங்கிங் இருக்கும். அதாவது தீர்க்கமான ஆலோசனை, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுத்து போயிருக்கு. ராகு பகவான் இருக்கார் 6ஆம் இடத்துல. 6ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் மிகவும் நல்லது. அதாவது ஒரு கொடிய கிரகங்கள் 6ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர். இந்த மாதம் பார்த்தடையானால், அதாவது வைகாசி மாதம் 14/5/2024 14/6/2024 வரை உண்டான மாதத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேயே இருக்கார். 7ஆம் இடத்துல 31/5 அன்றைக்கி வந்துடுறார். அதாவது 31/5னா 15 தேதி வைகாசி மாதத்தில் வந்துடுறார். இதன் மூலியமாக பார்த்தோன்னா ரொம்ப பெரிய ஏற்றம். சப்தமாதிபதி சப்தமத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு போகிறதும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவரும் நிச்சயமாக உங்களை விட மேலோங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவனுக்கு மனைவியாக இருந்தால் மனைவிக்கு கணவனாகவும் எதிர்பாலினத்தவராக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய ஏற்றம் அதிகமாக இருக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் அவர்கள் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய விஷயங்களில், அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உடல் நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சிறு சிறு இந்த வெப்ப தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ராசியில் எந்த கிரகங்களும் இல்லை, சுத்தமாக இருக்குது. ராசிக்கு சப்தமத்தில் செவ்வாய் பகவான் உங்களோட ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக சூட்டு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுடைய சொந்த ஊர், சொந்த கிராமம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சொந்த கிராமத்தில் இந்த முனீஸ்வரன் இந்த மாதிரி எல்லை தெய்வங்கள்லையும், அதை தவிர உங்களுடைய அதாவது மடாதிபதிகள் இவங்களெல்லாம் போய் தரிசிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மடாதிபதிகள், அதை தவிர சித்தர்கள் இவர்களெல்லாம் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வர்றதும் ராசிநாதன் குருவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். என்னடா அது சப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது எப்படி திருமணம்னா 7ஆம் அதிபதி அவரே அப்படின்றதுனால கண்டிப்பாக 7ஆம் இடத்தில் அவர் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது அந்த ஸ்தானத்துக்கு உண்டானதை செஞ்சே தீர்வார்.
அதை தவிர உங்களுடைய ராசிநாதனும் குருவோட சம்பந்தம், அதனால் வந்து கண்டிப்பாக வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திருமண வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கைக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் அமையும். உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானம் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா குரு பகவானே பார்க்கறதுனால பொதுவாக இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாதத்தை சொல்லுவோம். 3 கிரகங்கள் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. இதன் மூலியமாக ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் மூலியமாக திடீர் பணவரவு வரும். திடீர் பணவரவு, மறைந்த இடத்துலேருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத இடத்துலேருந்து வரும். வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கோம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால திடீர்னு வந்து ஆஃபீஸில் போயிட்டு வாங்க, இந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு போயிட்டு வாங்க, இல்லை இந்த மாதம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி உங்களோட ஷார்ட் டைம் நோட்டீஸில் வெளிநாடு அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தேனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவா, பால் 17 இது பண்ணுறவா, உடுப்புகள் அதாவது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த நகாசு வேலைகள், தங்க நகாசு வேலைகள் செய்கிறவா, இந்த இது வந்து சர்ஜரி ஸ்டிச்சஸ், சூச்சஸ் பண்ணுறவா, அதாவது முகம் ஃபேஸ் இது பண்ணுறவா, அதாவது ஆர்த்தோஃபேஷியல்னு சொல்லுவா இல்லையா, முகங்களில் வந்து அடிபட்டுருத்துனா அதை கரெக்டாக மாத்திரவா இருக்கா இல்லையா டாக்டர்ஸ், அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா நீங்கள் சில நாட்கள் தவிர்க்கிறது நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் 5/6/2024 7/6/2024 வரலும் வருது. இந்த காலகட்டங்களை தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு 9 குடம் தண்ணி எடுத்துன்னு போய் ஊட்டிட்டு வாங்க. அவருக்கு அதாவது அபிஷேகத்துக்கு தண்ணி கொண்டு போய் சேர்த்துட்டு வாங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த துலா ராசிக்காரர்கள் நிச்சயமாக அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதும், வாரம் வெள்ளிக்கிழமை வந்து தாயாருக்கு வந்து ஒரு நெய் விளக்கு போடுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.